Hi friends, வணக்கம். Welcome back to SaiSri's channel. This is Raji. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நாம பார்க்க போகிறது ஒரு வித்தியாசமான weight loss ரெசிபி. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா weight loss இடியாப்பம். வாங்க அது செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். பச்சரிசி மாவு வந்து நான் 1.5 கப் எடுத்துருக்கிறேன். இந்த கப்புக்கு 1.5 கப் எடுத்துருக்கிறேன் பச்சரிசி மாவு, இடியாப்ப மாவு. அப்புறமா வந்து இந்த 1 கப்புக்கு நான் பூசணிக்காய் எடுத்துருக்கிறேன், மஞ்சள் பூசணிக்காய் எடுத்துருக்கிறேன். இதுதான் தேவையான பொருட்கள். இப்போது நம்ம பூசணிக்காய் வந்து நம்ம மிக்சியில் போட்டு நல்லா நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சம் தண்ணியை வந்து ஆட் பண்ணிக்கலாம், ரொம்ப ஆட் பண்ண வேண்டாம். ஸோ இப்போ வந்து நம்ம நல்ல ஒரு வடிகட்டி வச்சு நம்ம வடிகட்டி வச்சுக்கலாம். ஸோ அந்த பம்ப்கின்னோட ஜூஸ் மட்டும் நமக்கு வேணும், அந்த பல்ப்பெல்லாம் வேண்டாம். அதனால் அந்த ஜூஸ் மட்டும் நம்ம வடிகட்டி எடுத்துடலாம். ஸோ ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ட்ரையாக இருக்கும். நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய பேருக்கு வந்து பூசணிக்காய் வந்து பிடிக்காது. ஆனால் வந்து நம்ம வெயிட் லாஸில் இருக்கும்போது இந்த மாதிரி நீர்ச்சத்து உள்ள காயெல்லாம் வந்து நம்ம நிறைய எடுத்துக்கணும். அப்போனா நமக்கு டக்குன்னு வெயிட்க்கு வந்து கம்மியாகும். அந்த ஃபேட் கண்டென்ட்லாம் நமக்கு வந்து நல்லா வந்து ரெடியூஸ் ஆகும். ஸோ நிறைய பேர்த்துக்கு வந்து பூசணிக்காய் பிடிக்காது. அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும், டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். நம்ம இப்போ இந்த பூசணிக்காய் ஜூஸ் வந்து நம்ம வந்து ஹீட் பண்ணணும். ஏன்னா வந்து நம்ம இடியாப்பம் மாவு பிசையும் போது ஹாட் வாட்டரில் தான் பிசைவோம். அப்போ தான் நமக்கு வந்து அந்த இடியாப்பம் பசத்தன்மையோடு இருக்கும். பாருங்கள், இந்த கொதி வந்துடுச்சு. இந்த அளவு போதும், பாயிலிங் போதும். அதை நமக்கு தேவையான அளவு மாவில் உப்பு போட்டுட்டு நம்ம அந்த பூசணிக்காய் ஜூஸை வந்து இந்த மாவில் ஊற்றி நம்ம மாவு வந்து பிசைய போகிறோம். இடியாப்பம் மாவு பிசைய போகிறோம். ஸோ ரொம்ப ஊற்றிடாதீங்க, அப்புறமா வந்து தண்ணி ஆகிடும். அதனால் அளவு பார்த்துட்டு ஊற்றுங்க. ஆனால் வந்து ஆல்மோஸ்ட் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். ஏன்னா நம்ம 1 கப் மாவுக்கு 1 கப் ஜூஸ் தான் எடுத்துருக்கோம் பூசணிக்காய் சேர்த்து. அதனால கரெக்டாக இருக்கும். ஸோ பாருங்கள், நான் எல்லாமே ஊற்றிட்டேன், நமக்கு கரெக்டாக இருக்குது. ஸோ அடியில் வந்து தண்ணி இருக்குது. ஸோ அதெல்லாம் சேர்த்து நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நமக்கு வந்து மாவு அந்த இடியாப்பம் புளிகிற அளவு பதத்தில் நல்லா கரெக்டாக வந்துடும். ஸோ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிடுங்க. அடியில் வந்து நமக்கு தண்ணி இருக்குது, அதனால் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணியாச்சு. பாருங்கள், இப்போ நமக்கு கரெக்டாக இருக்குது. இடியாப்பம் மாவு பதம் வந்துடுச்சு. இப்போ நான் வந்து இடியாப்பம் பிழிய போகிறேன். ஸோ இதில் வந்து நீங்கள் ராகி மாவு, கம்பு மாவு அது கூட ட்ரை பண்ணலாம். நான் இன்றைக்கி அரிசி மாவில் வந்து நான் இன்றைக்கி செஞ்சு காமிச்சிருக்கேன். இது ராகி மாவில் இந்த மாதிரி பம்ப்கின் ஜூஸ் விட்டு நம்ம இடியாப்பம், அதே மாதிரி கம்பு மாவில் இடியாப்பம் ஜூஸ் விட்டு நம்ம இடியாப்பம் பிழியலாம். ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ரெசிபி, ரொம்ப நல்ல ரெசிபியும் கூட. வெயிட் லாஸில் இருக்கிறவங்க கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நான் இட்லி பிளேட்டில் ஆயில் க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ இடியாப்பம் பிழிஞ்சிட்டேன் நான். இதை நம்ம வேக வச்சு எடுத்துடலாம். பாருங்கள், வெந்துடுச்சு நல்லா. ஸோ இப்படியே நம்ம சாப்பிட்லாம். இப்போ தேங்காய் பால் நான் வெல்லம் போட்டு சாப்பிட்லாம். இல்லை அப்படின்னா அதை உதிர்த்து விட்டு நம்ம வந்து நூடுல்ஸ் மாதிரியும் செஞ்சு சாப்பிட்லாம். ஸோ நான் இன்றைக்கி வந்து உங்களுக்கு நூடுல்ஸும் நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறேன். அதை நம்ம பிழிஞ்ச இடியாப்பமே வந்து நம்ம நல்லா உதிர்த்து விட்டுக்கலாம். ஸோ வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளி இதெல்லாம் போட்டு நல்லா வந்து சாட் பண்ணிவிடுங்க. நான் வந்து கேப்சிகம் ஆட் பண்ணியிருக்கிறேன். நமக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பொட்டேட்டோ, வந்து கேரட், உருளைக்கிழங்கு, பீன்ஸ் எல்லாம் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கிறேன் நான். ஸோ எந்த வெஜிடபிள்ஸும் நம்ம ஆட் பண்ணிவிட்டு அது நல்லா வந்து ஃப்ரை பண்ணுங்கள், நல்லா வேகட்டும். இப்போ மஞ்சத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கிறேன். நான் ரெட் சில்லி பவுடர் வந்து 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கிறேன். அப்புறம் கரம் மசாலா. நான் உப்பு வந்து அந்த வெங்காயம் தக்காளி ஆட் பண்ணும் போதே நான் ஆட் பண்ணிட்டேன் நான். அப்புறமா இடியாப்பமில் நமக்கு ஆல்ரெடி உப்பு இருக்குது. ஸோ இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க.
இது நல்லா வந்து நமக்கு வெந்துடுச்சு. அப்போ நம்ம இந்த உதுத்து வச்சுருக்கிற இடியாப்பம் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி நம்ம சாப்பிடலாம். இல்லை அப்படின்னா இடியாப்பம்க்கு நம்ம குருமா இல்லை கடலைக்கறி வச்சு கூட நம்ம சாப்பிட்லாம். ஸோ ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ரெசிபி. ஸோ வெயிட் லாஸில் இருக்கிறவங்க கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குறோன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் பட்டனில் ஆல் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் பண்ணுற அப்லோட்ஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். வெயிட் லாஸ் ரெசிபியான பம்ப்கின் இடியாப்பம், பம்ப்கின் நூடுல்ஸ் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதன் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். See you in the next video. Until then, it's bye from Raji. Keep watching and keep on watching my channel, friends. Bye bye. Thank you.